Yeah. ஹலோ மீடியா அன்பான சொந்தங்களே, ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து நாங்க நிகழ்ச்சி ஆரம்பிச்சிட்டோம். சோ இன்னைக்கு யார் யாரை மீட் பண்ண போறோம், என்ன மாதிரி அன்பான சொந்தங்கள் கிடைக்க போறாங்க, அவங்க கிட்ட என்ன அனுபவங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கறத நீங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ இன்னைக்கு நாங்க அமைந்திருக்க இடம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கொழும்பு பம்பலப்பிட்டி பிரதேசம். சோ நிறைய மக்கள் வந்து இந்த இடத்துல அப்படியே டிராபிக்கா கொஞ்சம் அப்படி தட்ஸ் மீன் எல்லாரும் அவசர அவசரமா ஒர்க் போய்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. இந்த டைம்ல வந்து அப்படியே நம்ம சூப்பரா அப்படியே கொஞ்சம் மெலடியான ஒரு அழகான சாங் ஒன்று கேட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. அதனால நான் என்ன சாங் தர போறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜனநாயகன் திரைப்படத்துல செல்ல மகளே சாங் தான் வருது. பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஓகே மைடியர் அன்பான சொந்தங்களே, நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணிருக்கீங்க இந்த அப்பா பாசம் பொண்ணு பாசம் அப்படிங்கறதெல்லாம் நிறைய பேர் உருகி உருகி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ செல்ல மகளே ரொம்ப 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 சூப்பரான ஒரு சாங், எல்லாரையுமே அழுக வச்ச ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். ஏங்க நானே அவ்வளோ அவ்வளோ அழுது அந்த பாட்டு கேட்ட ஒவ்வொரு மூமெண்ட்லயும் நான் அழுகாத நேரமே இல்லை. அடுத்து நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா அன்பான சொந்தங்களை மீட் பண்ணி பேச போறோம். ஸோ வாங்க போலாம். ஓகே, நம்ம கூட பேச ஒரு அன்பான சொந்தம் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட பேசலாமா? உங்க பேரம்மா? மிஸ்ஸஸ் ராமலிங்கம். ஓகே, நம்ம கூட பேச ஒரு அன்பான சொந்தம் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கூட பேசலாமா? உங்க பேரம்மா? மிஸ்ஸஸ் ராமலிங்கம். சொந்த ஊர் எதுவா? கொழும்பு. கொழும்போதான். கொழும்போல எத்தனை வருஷமா வாழ்றீங்க? அப்போ இப்போ 1.5 வருஷம். 1.5 வருஷமா வாழ்றீங்க? ஆமா, அதுக்கு முன்ன பதில்ல. அதுக்கு முன்னாடி பதில்ல எந்த ஏரியா? எந்த ஏரியானா பெங்களூருக்கு முன்னுக்கு தான் இருக்கிறோம். ஓகே, பதுல்ல சிட்டில அங்கே. சரி, இப்ப பதுல்லையில இருந்ததுக்கும் இப்ப கொழும்புல இருக்கிறதுக்கு என்ன டிஃபரெண்ட் நினைக்கிறீங்க? அப்படி ஒன்றும் என்ன, இங்க கொஞ்சம் வாழ்க்கை செலவு கூட, அதுதான் நினைக்கிறேன். வேற எதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொழில் என்ன மாதிரி போகுது? நான் தொழில் எதுவும் செய்யல, வீட்டுல தான் இருக்கேன். சரி, வீட்டுல எத்தனை பேர்? நானும் மகனும். நீங்களும் மகனுமா? குடும்பம் எப்படி போகுது? மகன் எவ்வளவு பாசம் உங்ககிட்ட? நல்ல பாசம். நல்ல பாசம். சரி, நீங்க மகனுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல தண்டிச்சிருக்கீங்களா? நீ இதை பண்ணக்கூடாதுன்னா இதை பண்ணக்கூடாது, இதை பண்ணணும்னா இதை பண்ணணும், அப்படி எதுவுமே அவரு பிள்ளையான இதுக்கு போகல, அதனால இவ்வளவு நாளும் தண்டிக்கவும் இல்லை. இல்ல, அவர் எந்த விஷயத்துல உங்ககிட்ட அதிகமா செல்லும்? சாப்பாடு விஷயத்துல சூப்பரா சமைப்பீங்களா? அப்போ சோ மகன் அப்படின்னு சொன்னா ஒரு தாயா நீங்க அவரை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பீங்க. அவருக்காக நீங்க ஏதாவது ஒரு விஷயம் அவர் கேக்குறாரு அப்படின்னு சொன்னா நீங்க முதல்ல என்ன பண்ணுவீங்க? முடியுமானா செய்வேன், இல்லாட்டி ஏலாண்டுருவேன். எல்லாத்தையும் சொல்லுவீங்களா? சோ மகன் உங்களுக்காக முதலாவது செஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா? சேலரி எடுத்தோடனே முதல்ல எனக்கு ஒன்று கொடுத்தாரு, உங்களுக்கு செஞ்சாரு. சரி, ஓகே. நீங்க இப்போ நீங்களும் மகனும் மட்டும்தான், வாழ்க்கை வந்து ரொம்ப டிஃபரெண்டான ஒரு வாழ்க்கையில தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. சமுதாயத்துல வந்து நிறைய பிரச்சனை வந்திருக்கும் உங்களை நோக்கி, ஏன்னா தனியா வாழ்றீங்களா? அப்போ நீங்க அந்த மாதிரி சிச்சுவேஷனை எப்படி ஒரு தனியா பொண்ணா நீங்க சமாளிச்சீங்க? அதை கடவுள் சமாளிக்கிறோம். கடவுள்கிட்ட தான். சரி, சினிமா ஏதாவது பாக்குற பழக்கங்கள்? எனக்கு இல்ல, மகனுக்கு இருக்கு, எனக்கு அந்த பழக்கம் இல்ல. மகனுக்குனால அவருக்கு ஃபேவரட் ஹீரோ அப்படி ஏதாவது சரிங்களா? அது அவர்கிட்ட தான் கேட்கணும், எனக்கு தெரியா. எப்ப கோவில் போவீங்க? அப்படின்னு ஒண்ணு இல்ல, நான் நினைக்கிற நேரம் போவீங்க. ஓகே மீடியா அன்பான சொந்தங்களே, அவங்களும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதாவது அவங்க சொன்ன மெயினான ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? வாழ்க்கையில வந்து என்ன விஷயங்களா இருந்தாலும் கோவில் போறது அவங்க ஒரு பழக்கமா வச்சிருக்காங்க. கோவிலுக்கு போனா கொஞ்சம் மன நிம்மதியா இருக்கும், கோவில் போனா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கக்கூடியதா இருக்கும். என்ன பிரச்சனையா இருந்தாலும் இறைவன் இடத்துக்கு போகும்போது அது எல்லாமே ஃபுல்லா மாறிடும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த பாராட்டக்கூடிய விதமா இருக்கு. ஸோ அவங்களுக்காக அம்மா சம்பந்தமான ஒரு பாடல் வருது, பார்த்துருவாங்க. ஓகே, அடுத்தடுத்து அன்பான சொந்தங்களை மீட் பண்ணிட்டு இருக்க மொமெண்ட்ல இப்பயும் நம்ம கூட பேச ஒரு அன்பான சொந்தம் இணைஞ்சிருக்காங்க, பேசலாமா? உங்க பேரு? என் பேர் ஷிப்ரி அசார். நீங்க கொழும்போவா? நான் கொழும்பு. எத்தனை வருஷமா இங்க வாழ்றீங்க? இப்போ எனக்கு 50 இயர்ஸா வாழ்றேன். சோ மேரி பண்ணது எல்லாமே இங்கதான்? மேரி பண்ணல கொழும்பு தான். கொழும்பு தான். சோ கொழும்புல இருந்து இப்ப வேற ஒரு ஊருக்கு போறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன மாதிரி டிஃபரெண்ட் இருக்கும்? திடீர்னு சொல்லிட்டாங்க உங்களை வேற ஊர்ல போய் வாழ சொல்லி, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன எங்கிட்ட ஸ்ரீலங்கா மாதிரி வராது. என்னன்னா ஸ்ரீலங்கா மாதிரி வராது. இப்போ கடந்த வருஷம் அப்படின்னு சொல்லும் போது நிறைய துன்பத்தை சந்திச்சுட்டு தான் ஸ்ரீலங்கா வந்துச்சு.
இப்போ வந்து அது எல்லாமே சேஞ்சஸ் ஆகி நியூ இயரையும் செலிப்ரேட் பண்ணி இப்போ இந்த இயரை வந்து கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. சோ நீங்க அதை வச்சு என்ன நினைக்கிறீங்க பொதுவா? இந்த இயர்ல இனி ஒன்றும் இல்லை, 25-26 ஆகுற அவ்வளோதான். ஆனால் மக்களுக்கு இனி தின்றோம் குடிக்கிறோம். நான் நாட்டில் ஒன்றும் ஒரு சதையான ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்று இல்லை. வேற காலம் போகுது அவ்வளோதான். பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிறோம், அதுக்கப்புறம் இனி என்ஜாய் பண்ணோன்னு சொல்லின்றது ஒரு செஷன் பண்ணுறதுக்கு இயலாது நாட்டிலேயே நிலைமை. சரி, ஓகே. நீங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து நான் ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்றேன். ஆஃபீஸ் ஒர்க் பண்றீங்க. எத்தனை வருஷமா அந்த ஒர்க் பண்றீங்க? நான் கொஞ்சம் 25 இயர்ஸா செய்யறேன். அதுக்கு போக ஃபாரின் போறது வாரதும். சரி, உங்களுக்கு தொழில்ல நீங்க ஒரு விஷயம் கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா? தொழில் ஆமா, தொழில்ல நீங்க ஒரு விஷயம் கத்துக்கிட்டீங்க, ஒரு அனுபவம் கிடைச்சிச்சுன்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? அனுபவம் கிடைச்சுன்னு சொன்னா இப்படி அனுபவம் கிடைக்கிற மாதிரி நான் இனி அனுபவம் கிடைச்சா இனி நாங்கள் இனி சொந்தமா செய்யற மாதிரி எங்களுக்கு இது ஒன்று இல்லை. இனி சொந்தமா செய்யறது இன்னைக்கு காசு இல்லை, காசு இது கொஞ்சம் செய்ய கஷ்டம்தான். இனி ஒர்க் பண்ணி சம்பளம் எடுக்கிறது அதை விட கொஞ்சம் நிம்மதி. கொஞ்சம் ஈக்கிற காசை போட்டு கடைசி அதை காசு வர காட்டி ஈக்கணும். அதே மக்கது நான் கொஞ்சம் இந்த அதே மாதிரி தான் நான் சின்ன இந்த அரசியலில் கொஞ்சம் இருக்கிறேன். இருக்காங்க. சரி, ஓகே. சினிமா பாக்குற பழக்கம் இருக்கா? சினிமா பார்க்கறது தான், அந்த சினிமா இப்படிதான் இன்ட்ரெஸ்ட் வந்தா கொஞ்சம் பார்க்கறது. நிச்சயமே விஜயோட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக பார்ப்பேன். இந்த கொமிட்டு வந்த வடிவேல் அவரோட கொமிட்டு ஷோ பார்ப்பேன். விசேஷம் விஜயோட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக பார்ப்பேன். விஜயோட ஒரு சாங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த சாங் கேட்டா நல்லா இருக்கும்னு சொன்ன ஏதாவது? விஜயோட சாங் வந்து இது அந்த சாங்கும் லீக்குது. அது எனக்கு இப்போ மைண்டு வரும். நல்லா அந்த இன்ட்ரெஸ்டான இதுவும் நீக்குது. அந்த ஃப்ரெண்ட்ஸில் வர்றது அது வழி இல்லை, மக்கள் சின்ன இதுவும் லீக்குது. அதுதான் எங்களை லீக்குது. நீ அதுதான் நீ ஷோன்னு பார்க்கறது ஒரு நேரம் கிடைச்சி அதை இன்ட்ரெஸ்டாக பார்த்து முன்னே நான் பார்க்கறது தான் இன்ட்ரெஸ்ட். ஆனால் இப்போ அதை பார்க்குற நிலைமையில் ஆஃபீஸ் விட்டு வர்றது, வீட்டுக்கு போகிறது, ஒரு நேரம் ஒல்டேனால கொஞ்சம் இந்த இன்ட்ரெஸ்டாக வந்து இப்போ பார்த்து பாடுது, அவ்வளோதான். நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. ஒரு அன்பான சந்தனை மீட் பண்ணி நிறைய அனுபவங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. காலங்கள் எப்படி மாறினாலும் நமக்கான விஷயத்த நம்ம மாத்திக்கிறதோட நம்ம வாழ்க்கையை கொண்டு போறது சிறந்த ஒரு பயணம் அப்படிங்கறது ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஹலோ மை டியர் அன்பான சொந்தங்களே. ஸோ இன்னைக்கு நாங்க வந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு நாங்க எந்த இடத்துல அமைஞ்சிருந்தோம் அப்படிங்கறதெல்லாம் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன்ல, மறுபடியும் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நிறைய அனுபவங்கள், நிறைய பேர்கிட்ட அப்பப்ப நம்ம வீக்லி ஒவ்வொருத்தவங்களை மீட் பண்ணும்போது நிறைய அனுபவங்கள் கத்துக்கொள்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்குமே ஒரு ஆன்மீக தன்மையோட ஒருத்தவங்களை மீட் பண்ணோம். இன்னுமே உற்சாகத்தோட நிறைய விஷயங்களை வந்து கடந்து போகணும் அப்படிங்கிற ஒருத்தவங்களை மீட் பண்ணோம். ஸோ நிறைய அனுபவங்கள். ஆன்மீக தன்மை அப்படின்னு சொல்லும் போது மனதை எவ்வளவு நேரத்துக்கு நீங்க வந்து ரொம்ப அமைதிப்படுத்தி எந்த ஒரு இடத்துல உங்களுக்கு நிம்மதி கிடைக்குதோ அந்த ஒரு இடத்துக்கு போங்க அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. அதாவது போய் ப்ரே பண்ணுங்க மக்களே, கோவில் குளத்துக்கு போங்க, சர்ச்சுக்கெல்லாம் போங்க அப்படிங்கறத ரொம்ப அழகா அவங்க சொல்லியிருந்தாங்க. இன்னொரு பக்கத்துல காலங்கள் எவ்வளவு மாறி மாறி போகும்போது அதுக்கேற்ற விதத்துல நம்மளை வந்து தயார்படுத்திக்கிட்டு மூவ் ஆன் ஆகிக்கிட்டு இருக்கணும். ஸோ சரியான பாதைகள் நமக்கு கிடைக்கிற வரைக்கும் நம்ம லைஃப்ல நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம சரிவர செஞ்சு கொண்டு போறது வந்து நமக்கு மாத்திரம் இல்லாம நம்மளை சுத்தி இருக்க எல்லாருக்குமே ஒரு சிறந்த ஒரு விஷயம் அப்படிங்கிற நிறைய அனுபவங்கள் கிடைக்கப்பட்டிருந்துச்சு. சோ அந்த விதத்துல இந்த வாரத்துல நான் இங்க இருந்து அப்படியே டாடா பை பை சொல்ல போறேன். அந்த விதத்துல இன்னைக்கு ஒளிப்பதிவில் ஈடுபட்ட சல்மானுடன் உங்களிருந்து விடைபெறும் நான் உங்கள் சுதா. காட் பிளஸ் யூ. டேக் கேர் மக்களே. பாய்.